ஃப்ரீடம் ஃபைட்டர் காஸ்டியூம்காக வந்துட்டு அந்த காலத்தில் ராஜாக்கள் யூஸ் பண்ண கிரீடம் எப்படி டிசைன் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கேன்வாஸ் வந்து யூஸ்வலான கேன்வாஸ் இல்லாமல் நார்மலாக ப்ளவுஸு சுடிதாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கேன்வாஸ் இல்லாமல் கொஞ்சம் ஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸாக வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸ் வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். இது எதுக்காக இந்த டைப் ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஈஸியாக ஃப்ளெக்சிபிள் ஆகாமல். ஸோ இந்த கேன்வாஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கிட்டு ஒரு 7 இன்ச்சஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அதோட மிட்டு கரெக்டாக 3.5 இன்ச்சஸில் வந்து மிட்டு எடுத்துக்கிட்டு அந்த மிட்டில் வந்துட்டு மேலே டாப்பில் வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு ஒரு மார்க் கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளோட சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா இதை விட ஒரு 8 or 9 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் இதை விட சின்னது வேணும்னா இதை விட கம்மியாக எடுத்துக்கங்க. இது நம்மளோட ஆப்ஷன் தான். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸான ஒரு சைஸுக்கு தான் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணுறேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்துட்டு ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எந்த கிளாத்தில் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தில் வந்து நம்ம அதை பேஸ்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் வந்து கிரீடம்ங்கிறதுனால கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் பட்டு, சில்க் ஃபேப்ரிக் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஜரி இருக்க ஃபேப்ரிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ரிச் லுக் இருக்கும். ஸோ இது வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஜரி இருக்க பீஸாக எடுத்து இதில் நல்ல ஒரு ராங் சைடில் திருப்பி அதில் நல்ல ஒரு பேஸ்ட் கொடுக்குறோம். இந்த கேன்வாஸோட வித்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வந்து நமக்கு சீக்கிரம் வந்து அயன் ஆகாது. ஸோ நல்லா ஹீட் கொடுத்து நல்லா அயன் பண்ணணும். கொஞ்சம் அயன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அயன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கிளாத்தில் வந்து அந்த கேன்வாஸை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு சுற்றி விட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா ராய்ஜஸ் வந்துட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து பிசிறாக வந்து நூல் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட் டிசைனுக்காக வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்து நமக்கு வந்து பேரலாக 3.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேயும் வந்துட்டு ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கிறோம். இதுக்கு இந்த ஷேப் வந்து நம்ம வந்து எப்படி நான் அதில் மார்க் பண்ணுறேனோ அதே மார்க் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதை வந்து நம்மளோட சைஸை டிபெண்ட் பண்ணி நம்மளோட நான் மார்க் பண்ணியிருக்க இன்ச்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் 8 இன்ச்சஸ் வந்து ஃபஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி மேலே டாப்பில் 2க்கு மிட் எடுத்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நமக்கு வந்து இந்த ஷேப் கொடுக்குறதுக்காக. இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுக்குறோங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அஸ் யூஷுவல் வந்துட்டு அதே கிளாத்தில் வந்துட்டு இதோ ராங் சைடில் வச்சு இதுக்கும் வந்து நம்ம அயன் கொடுத்துக்கிறோம். இது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் நமக்கு அந்த 1/2 இன்ச் வேணும். ஸோ வந்து மேலே எக்ஸஸாக கிளாத் இருக்க மாதிரி லீவ் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப் வந்துட்டு நம்ம கொடுக்கலைன்னா வந்துட்டு டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்து பண்ணிவிட்டு அதே மாதிரி 1/2 இன்ச் விட்டுட்டு டோட்டலாக சுற்றி எல்லா பக்கமும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃபைனலாக நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1/2 இன்ச் வந்து ராய்ஜஸ் இருந்துச்சுல்ல அந்த ராய்ஜஸ் துணி வந்து டோட்டலாக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்து அந்த ராய்ஜஸ் வந்து லைட்டாக வந்து வெளிப்பக்கமாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். டோட்டலாக 4 பக்கம் வந்துட்டு இது மாதிரி வந்து க்ளூ கொடுத்து நல்லா அழுத்தி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஒரு காய விட்டுருங்க. இது காய்ச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு பார்க்கலாம்.
2 பீசஸ்லையுமே இந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு காய வச்சு எடுத்துக்கிறோம். இது 2 எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் எப்படி நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டணும் அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது நமக்கு வந்துட்டு இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆஃப் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வரணும். டோட்டலாக நம்ம பெர்பெண்டிகுலராகவும் வச்சிடக்கூடாது, டோட்டலாக அது கிராஸாகவும் வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஓவல் ஷேப் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்து வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஹெட்டில் மாட்டும்போது நமக்கு இப்படி தான் ஷேப் இருக்கும். இப்போ வந்து இது மாதிரி ஷேப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மேலே வந்துட்டு ஒரு ஃப்ளார் ஷேப் வந்துட்டு அந்த கிரீடம் எல்லாம் இருக்கும்ல ஒரு மாதிரி குஞ்சம் டைப்பில், அந்த டைப் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்காக வந்துட்டு அடுத்த பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே சேம் கிளாத்தில் வந்துட்டு ஒரு அதே கேன்வாஸை வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக இதுலேயும் நம்ம கேன்வாஸ் எடுக்கிறோம்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதிலே நல்லா பேஸ்ட் பண்ணி 4 பக்கமும் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு சின்னதாக ஃபோல்டு கொடுக்குறோம். நல்லா டைட்டாக இது கொஞ்சம் ஃபோல்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு கீழே இருக்க கிளாத் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச் இல்லாமல் 3/4 இன்ச்சில் வந்துட்டு நல்லா ஒரு ஃபோல்டு கொடுத்து இந்த 2 எண்ட்லேயும் நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அந்த ஷேப் வந்து நிற்கிற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்குங்க. ஃபைனலாக நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இதில் வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னா, கரெக்டாக அதோட மிட் பாயிண்டில் தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதோட எண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கணும். ஸ்டிச்சஸ் வந்து நீடில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கேன்வாஸ்க்குள்ளே போய் வெளியில் வரும். ஸோ நீடில் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு ஸ்டிச்சஸ் போட்டு இதோட கரெக்டாக அந்த நமக்கு அந்த ஷேப் வருது பார்த்திங்களா, ஒரு ஆஃப் ட்ரையாங்கிள் ஷேப், அதுக்கு நேராக வந்து கரெக்டாக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து இந்த ஃப்ளாரை வந்துட்டு நல்ல ஒரு டைட் ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு நல்ல ஒரு டைட் கொடுத்துக்கணும். இது இங்கே வந்து நான் எவ்வளோ டைட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு வந்துட்டு நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே லூஸாக இருந்ததுன்னா அந்த கிரீடம் உள்ள அந்த மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு டைட் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்டையும் அந்த எண்டும் வந்துட்டு கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி அந்த கிளாத் கூட வச்சு அங்கேயும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நமக்கு அவுட்புட் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக சென்டரில் வந்து ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு திலகம் கலரில் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டோன் வந்துட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட ஆப்ஷன் தான். B7000 க்ளூ வந்து கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே நான் அந்த க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த க்ளூ யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து நமக்கு காயணும். நல்லா ஏதாச்சும் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா காய விடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த திலகத்தை சுற்றி வந்து நமக்கு இன்னொரு பேர்ல்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சும்மா யூஸ்வலாக வெறும் பேர்ல்ஸ் மட்டும் கொடுக்காம அதை வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேர்ல்ஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கும் நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ்க்கு கீழே பேஸில் வந்து ஆரி ஒர்க்கில் தான் அந்த ஸ்டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆரி ஷாப்ஸ்லாம் இருக்குது. நம்மளோட ஆப்ஷன் தான். இதுக்கு வந்து இந்த ஸ்டோன்ஸ் தான் கொடுக்கணுங்கிற வெறும் பேர்ல்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இல்லை இந்த கண்டினியூஸ் ஸ்டோன்ஸ் வரும்ல, அதை கூட வாங்கி நம்ம வந்துட்டு ஒரு 2 லேயர்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு டிசைன் நீட்டாக இருக்கும். டோட்டலாக நமக்கு ஃபைனலாக ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அந்த ஜர்கான்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜர்கான்ஸ்குள்ளே க்ளூ பேஸ்ட் பண்ணி இந்த பேர்ல்ஸை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்துட்டு நல்லா காய விட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அதே பேர்ல்ஸை வந்து கொஞ்சம் அந்த லேயராக வந்து தொங்குற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எப்படின்னா, அதே மாதிரி நீடியில் வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த திலகத்தோட சென்டரில் வந்து திலகத்தை ஒட்டுனாப்பே நம்ம வந்து நீடில் கொடுத்து வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேர்ல்ஸ் வந்துட்டு அந்த நூலுக்குள்ளே வந்து கொறுக்க போகிறோம். ஒரு 15 to 20 பேர்ல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அது நம்மளோட ஆப்ஷன் தான். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம அதில் பேர்ல்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த மேலே வந்து அந்த எண்டில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறோம்.
ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அது நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது. ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த பேர்ல்ஸ் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி எடுக்காமல் ஓரளவுக்கு நம்ம கேர்வியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் 2 or 3 பீட்ஸ் வந்துட்டு லூஸ் விட்டு நம்ம அந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லேயர் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. செகண்ட் லேயர் ஸ்டிச்சஸும் சேம் பாயிண்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அதே பாயிண்டில் வந்துட்டு நீடில் எடுத்து அதே மாதிரி நமக்கு வேணுங்கிற பேர்ல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு லேயர் பேர்ல்ஸை விட செகண்ட் லேயரில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயரில் என் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம 3 லேயர் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த 2 எண்ட்லேயும் வந்துட்டு நம்ம நாட் வந்து கொடுத்து